சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும். நம் சித்தர் பீடத்தில் திருமண மண்டபம் கட்டி முடிக்க பெற்ற பின் அன்னை அங்கே எழுந்தருளினாள். தன் திருவடியை பதித்தாள். மடப்பள்ளியிலும் தன் அருட்பார்வையை பாய்ச்சினாள். அப்போது அன்றைய அறநிலை தலைவர் அன்னையிடம் வேண்டினார். அம்மா, இன்று தான் முதல் அடுப்பு ஏற்றுகிறோம். ஏற்றி வைக்கிற இந்த அடுப்பு காலங்காலமாக எரிந்தபடி இருக்க வேண்டும். தாயே, அது எங்கள் கையில் இல்லை. நீதான் அதற்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று வினயமாக முறையிட்டார். அது கேட்ட அன்னை, இங்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அப்படியெல்லாம் நினை மகனே. நினைப்பது உன் கடமை, அதற்கு வடிவம் தருவது என் கடமை என்று திருவாய் மலர்ந்தாள். அன்னை அருள்பாலித்தபடி இன்று வரை அந்த திருமண மண்டபத்தின் அடுப்பு அணையாமல் இருக்கிறது. நாள்தோறும் பக்தர்கள் அரைப்படி அரிசி, ஒரு படி அரிசி, ஒரு மூட்டை, 10 மூட்டை என்று தங்கள் சக்திக்கு தக்கபடி கொண்டு வந்து தருகிறார்கள். அவ்வப்போது புயல் வெள்ள நிவாரண பணிகளுக்கும் அறநிலை மூலம் அரிசி அனுப்பப்படுகிறது. இங்கு நடைபெறுகிற ஒவ்வொரு விழாவின் பொறுப்பும் ஒவ்வொரு மாவட்ட பக்தர்களுக்கு அளிக்கப்படுகிறது. அந்த நாட்களில் அன்னதானம் செய்யும் பொறுப்பும் அவர்களுக்கே அளிக்கப்படுகிறது. அந்த மாவட்டத்தார் தங்கள் மாவட்ட மக்களிடம் சென்று அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற பொருள்களை சேகரித்து தங்கள் மாவட்ட மக்களையும் இந்த புண்ணிய காரியத்தில் பங்கு கொள்ள செய்கிறார்கள். அந்த புண்ணிய பலனை அவர்கள் அடைவதற்கு செவ்வாடை தொண்டர்கள் ஒரு கருவியாக இருக்கிறார்கள். இருப்பவர்களிடமிருந்து வாங்கி இல்லாதவனுக்கு கொடு, அதனால் அவன் கருமத்தை குறைக்கிறேன். நீ கருவியாக இருந்து செயல்படு, கரியாக மாறிவிடாதே. கரி சாம்பலாவது போல நீயும் ஆகிவிடாதே என்பது தொண்டர்களுக்கு சொல்லிய அருள்வாக்கு. இவ்வாறு தமிழ்நாட்டு மாவட்டங்களை இணைத்து கொண்டு இந்த சித்தர் பீடம் அறம் வளர்க்கும் பண்ணையாக விளங்கி வருகிறது. அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் and subscribe. ஓம் சக்தி.